Sorry for that. So I hope என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அட் த சேம் டைம் என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் ஸ்க்ரீன் வியூவிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் யூ இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கிளியர் பண்ணுங்கள். ஸோ சேட் பண்ணிங்க அப்படின்னா என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாய்ஸ் கிளியராக இல்லைனாலும் இல்லை என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இல்லைனாலும் நம்ம அதை chat மூலியமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் chat. Okay. Wish you all success team. So thanks for everyone for joining with us for this wonderful teaching today. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிசினஸை ஒரு பெரிய லெவல்ல டெவலப் பண்றதுக்கு கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கீ, மிகப்பெரிய டூல் எங்க இருக்கு அப்படின்னா அதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி ஆஃபர். இந்த சிஎன்சி ஆஃபர் தான் ஒருத்தர் பிசினஸை மிகப்பெரிய அளவுல ட்ரிமாண்டஸ் சேஞ்சஸ் தரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளோட சிஎன்சி. அப்போ இந்த சிஎன்சியில என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இந்த சிஎன்சியை நம்ம எப்படி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த சிஎன்சி பத்தியான நிறைய நாலேஜஸை நம்ம எப்படி கொடுக்கலாங்கிறத இந்த பிரசன்டேஷன் மூலியமா உங்களுக்கு நான் தர இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வெஸ்டீஜ் அப்படிங்கிற பிராண்ட் 22 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப திங்க் பண்ணி பாருங்க, இன்னைக்கு ஒரு இந்தியன் பிராண்டா இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு காரணமாக கூடிய ஒரு பிராண்டுக்குள்ள நம்ம இருக்கோம். அப்ப இப்பேற்பட்ட பிராண்டுக்கு நம்ம இருக்கதே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த 22nd ஆனிவர்சரி ஒரு மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம இந்த மீட்டிங் ட்ரைனிங்குள்ள உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு கம்பெனிக்கு இருக்கக்கூடிய முதல் விஷயம், சிஎன்சில ஒரு நியூ சிஎன்சி 150 PVயை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க நம்மளுடைய வெஸ்டீஜ். அப்போ இந்த 150 சிஎன்சில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த 150 சிஎன்சியை ஏன் இன்னைக்கு கம்பெனி சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு வெஸ்டீஜ் அப்படிங்கிற பிராண்ட் நமக்கு சிஎன்சியை 150 PVயா மாத்திருக்காங்க, என்ன காரணங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்சியோட ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிஎன்சி முதல்ல எதுக்கு தரப்பட்டுச்சு அப்படின்னா 2500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சிஎன்சி எலிஜிபிலிட்டியை முதல்ல வெஸ்டீஜ் கொடுத்துருக்காங்க. என்னோட அறிவு கரெக்டா எப்படின்னா 6 மாதங்கள் தொடர்ந்து 2500 ரூபாய்க்கு பண்ணும் போதுதான் அவங்களுக்கு சிஎன்சி வவுச்சர்ஸ் கிடைச்சிச்சு. இன்னைக்கு அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதுல இருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தான் வெஸ்டீஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல 100 PVயை சிஎன்சியா கொண்டு வந்தாங்க. அப்ப 100 PVயை சிஎன்சியா கொண்டு போகும்போது நிறைய மக்களுக்கு தயக்கம் இருந்தது. எப்படி சார் 2500 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு 100 PV அப்படின்னா அது ஜாஸ்தியா இருக்குமே, எப்படி எங்களால் சிஎன்சி பண்ண முடியுங்கிற நிறைய விதமான கேள்விகளுக்குள்ள இன்னைக்கு இருக்க மாதிரியே அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்துச்சு. அப்ப அப்பேற்பட்ட சூழ்நிலையில அன்னைக்கு எல்லாருமே 100 PVயை ஒரு இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில நம்மளுடைய ஜெனரேஷன்ல இன்னைக்கு 100 PV சிஎன்சி பத்தல. இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள் நம்ம இன்னைக்கு பாக்குறோம், சார் ஒரு ஐடியில 4 சிஎன்சி தான் பண்ண முடியுது, அதுக்கு மேல சிஎன்சி பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிஎன்சியோட மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ நீங்க நல்லா பார்க்கும்பொழுது இன்னைக்கு இந்த சிஎன்சியோடைய மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸை மக்கள் புரிஞ்சிருக்காங்க. அப்போ இந்த சிஎன்சி தான் இன்னைக்கு 150 PV சிஎன்சியா மாற்றப்பட்டுள்ளது வெஸ்டீஜ்ல. அப்போ சிஎன்சி அப்படின்னு எடுக்கும்போது முதல்ல 2500 ரூபாய்க்கு சிஎன்சி இருந்துச்சு, அப்ப 100 PVக்கு சிஎன்சி மாறுச்சு, இன்னைக்கு 150 PVக்கு சிஎன்சி வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே இதுக்கான காரணங்கள், எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேன் இந்தியா ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு சிஎன்சி பண்ணக்கூடிய ஐடிகள்ல கிட்டத்தட்ட மேஜர் ஆஃப் ஐடிஸ்ல எவ்வளவு பிவி நடக்குது அப்படின்னா 120, 130, 140 மேபி இந்த மாதிரி ரேஷியோ அதிகமா இருக்கு. அப்படி அதிகமா இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒருத்தர் 120 PVயோ 130 PVயோ 140 PVயோ அவரு இன்னைக்கு சிஎன்சிக்காக பண்ணும்போது அடிஷனல் பிவிஸ் இருக்குதான் செய்யுது. அப்ப அந்த அடிஷனல் பிவிஸ் இருக்கும் பொழுது நிறைய பேர் அது 60 PVக்கு டச் ஆயிடக்கூடாது, 160 டச் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துக்காக 130, 140, 150லே நிப்பாட்டிடுறாங்க. எனக்கு 100 வந்தா போதும், 160 வந்தா இது ஒரு சிஎன்சி அது ஒரு சிஎன்சி வந்து வேண்டாம். சம்டைம்ஸ் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, சார் நான் 100 சிஎன்சி ஃபாலோ பண்ணேன், எனக்கு 60 சிஎன்சி வந்துச்சு சார்
அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் இங்க ப்ராப்ளமா இருந்தது. ஸோ அதை இன்னைக்கு கம்பெனி என்ன ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 120, 130, 140 சிஎன்சி பண்ணும் பொழுது இன்னைக்கு இருக்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அந்த 20, 30, 40 பிவிகளுக்கான எந்தவித சிஎன்சி பெனிஃபிட்ஸும் கிடைக்கல. அப்ப இன்னைக்கு முழுமையா ஒருத்தருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பேன் இந்தியா ரிப்போர்ட்ல இந்த 150 பிவி மாற்றும் பொழுது முழுமையான சிஎன்சி பெனிஃபிட் அவங்க கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு சிஎன்சி கம்பெனி 150 பிவி சிஎன்சியா மாத்திருக்காங்க. நீ மோஸ்ட் ஆஃப் த ஐடி எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் ஐடி போய் பார்க்கலாம். ஆமா 120 பி போட்டிருக்கேன், 130 பிக்கு போட்டிருக்கேன், அந்த 20, 30 பிக்கு எனக்கு சிஎன்சிக்கு எந்த பெனிஃபிட் வரல. சரி, இன்னைக்கு இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை பண்றது மூலியமா 150 பிவிக்கான சிஎன்சிஸ நம்ம இன்னைக்கு இந்த நியூ சிஎன்சி 150 பிவிக்கான சிஎன்சில என்ஜாய் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் வெஸ்டீஜ் தான் தங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு வெஸ்டீஜ் தான் எங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு வெஸ்டீஜ் அப்படிங்கிற நிறுவனம் தான் எங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பிராண்ட். பண்ணும் பொழுது நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள முழுமையாக நம்மளுடைய ஓன் வெஸ்டீஜ் ப்ராடக்டை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நீங்க நம்மளோட ஓன் வெஸ்டீஜ் ப்ராடக்டை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 100% வெஸ்டீஜ் பொருட்களை மட்டும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 150 பிவிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இட்ஸ் a simple one. It's not biggest complication. அப்போ இன்னைக்கு 150 பிவி சிஎன்சியில இன்னைக்கு பல பேருக்கு பல விதமான இன்கம் growthம் பெனிஃபிட்ஸ் growthம் இருக்கு. இதுக்கான கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸை இன்னைக்கு கம்பெனி 2 போஸ்டர்ஸ் மூலியமா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 150 பிவிக்கான கிளியர் இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய 2 போஸ்டர்ஸ். இந்த 2 போஸ்டரை நான் ரொம்ப கிளாரிட்டியா உங்களுக்கு கிளாரிபிகேஷன் தரேன். அதுல ஃபர்ஸ்ட் போஸ்டர் கொடுத்திருந்த போஸ்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு வெஸ்டீஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 ஜூன் இந்த வருடத்துடைய ஜூன் மாதத்துல இருந்து 150 பிவி சிஎன்சியா மாத்திட்டாங்க. அப்ப 150 பிவி சிஎன்சி அப்படின்னா 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள 4 மாதம் நீங்க 150 பிவி சிஎன்சி மல்டிபிள் இன்வாய்ஸ்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் மாதத்துடைய முடிவுல 4100 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்கும். நீ ப்ராடக்ட் வவுச்சரையும் பிராண்ட் என்ன பண்ணிருக்காங்க, 2500 ரூபாயில இருந்து 4100 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இங்க பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் எந்த ஒரு போஸ்டர் வந்தாலும் அந்த போஸ்டருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை 1க்கு 2 முறை தெளிவா பாருங்க. இது ஒவ்வொரு போஸ்டர்லயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இஸ் மோர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இது மிக மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய எந்தவித போஸ்டர் வெஸ்டீஜ் ரிலீஸ் பண்ணாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளாரிட்டியா நீங்க பண்ணுங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வெஸ்டீஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி வெஸ்டீஜ்குள்ள 60 பிவி 100 பிவி சிஎன்சிய வெஸ்டீஜ் வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. என்னையில இருந்துன்னா 2 ஜூன் 2026ல இருந்து வெஸ்டீஜ் வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. இனிமே வெஸ்டீஜ்குள்ள சிஎன்சினா 150 பிவி தான் சிஎன்சி அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸா இந்த போஸ்டர் மூலமா கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு இதை இன்னும் கிளாரிட்டியா நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு வெஸ்டீஜ் சொல்லக்கூடிய விஷயம் 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள மாதம் தோறும் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்க 150 பிவிக்கு வெஸ்டீஜ் ப்ராடக்டை 4 மாதம் வாங்குனீங்க அப்படின்னா உங்க 4 மாதத்தோட முடிவுல 4100 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இன்னைக்கு இது அதிகப்படியா ஒரு ஐடிக்குள்ள எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமா இன்னைக்கு ஒரு ஐடியில 4 சிஎன்சி உங்களால பண்ண முடியும். ஃபார் த எக்ஸாம்பிள், நான் மாதம் மாதம் 150 பிவி 4 மாதம் தொடர்ந்து பண்றது மூலியமா எனக்கு இந்த வெஸ்டீஜ் பிராண்ட் 4100 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னி வரைக்கும் பலவித மக்கள் இன்றும் அவங்களுக்கு வீட்டுக்கு வேண்டிய பொருளை பக்கத்துல இருக்க மளிகை கடையிலயோ இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ பை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது நாள் வரைக்கும் அவங்க மாதம் மாதம் பை பண்ணதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு?
இதுக்கப்புறமும் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல மளிகை கடையிலயோ அவங்க வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை அவங்க அங்க வாங்குறதன் மூலியமா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது. ஆனா இங்க டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய துறையின் மூலமா இயங்கக்கூடிய இந்த வெஸ்டீஜ்ல 4 மாதத்துக்கு உங்க வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கினா 5வது மாதம் 4,100 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்குது. இது எங்க கிடைக்குதுன்னு யோசிங்க. இன்னைக்கு அதே மாதிரி அதிகப்படியா ஒரு ஐடிக்குள்ள எவ்வளவு சிஎன்சி பண்ணலாம்? 4 சிஎன்சி பண்ணலாம். 150 இன்ட்டு 4ன்னு பார்த்தீங்கன்னா 600 பிவி. ஒரு மாதம் 600 பிவி, 4 மாதம் 600 பிவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டீஜ்ல 16,400 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஐடிக்குள்ள அதிகபட்சமா நம்மள ப்ராடக்ட் வவுச்சர் எவ்வளவு எடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் இதன் மூலம் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மாதம் மாதம் எங்க வீட்டுக்கு வேண்டிய பொருள் வாங்குறதுனால எவ்வளவு பெரிய ஒரு லாபம் எங்களுக்கு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம். இந்த சிஎன்சி தான் நமக்கு மிகப்பெரிய டூல். அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 150 பிவி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுடைய வெஸ்டீஜ் கொடுக்கக்கூடிய 2வது போஸ்டர். இந்த போஸ்டர் மூலமா என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதுல முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் 60 பிவிகளை பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல 100 பிவி பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ என்ன சொல்யூஷன் இருக்கு, இதை அவங்க கன்டினியூ பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட தெரிவிக்கிறேன். ஃபார் த எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஓல்டு சிஎன்சி 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இன்னைக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க இந்த வருடத்துடைய 4வது மாதம் ஏப்ரல் மந்த் 100 பிவி பண்ணிருக்கீங்க. அப்பதான் சிஎன்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. முதல் சிஎன்சி எப்ப பண்ணிருக்கீங்க? இந்த வருஷத்துடைய 4வது மாசம் ஏப்ரல்ல 100 பிவி பண்ணிட்டீங்க. செகண்ட், இந்த வருடத்துடைய 5வது மாதம் மே மந்த் ஒரு 100 பிவி பண்ணிட்டீங்க. சார் கம்பெனி இப்பதான் 6வது மாசம் சிஎன்சி 150 ஆக்கிடு சார். டோன்ட் வரி, நீங்க ஆல்ரெடி ஏப்ரல் மாசம் என்ன பண்ணிக்கீங்க? 100 பிவி பண்ணிக்கீங்க. மே மாசம் 100 பிவி பண்ணிக்கீங்க. அப்ப இந்த மாசம் ஜூன் மாசமும் நீங்க என்ன பண்ணலாம்? 100 பிவி பண்ணிக்கலாம். அப்ப 3rd மந்த் கம்ப்ளீட் ஆயிடுது ஜூன்ல. அண்ட் ஜூலைல நீங்க என்ன பண்ணலாம்? மறுபடியும் 100 பிவி பண்ணிக்கலாம். அப்போ 4th மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப 4 மாசத்தோட முடிவுல டோட்டல் பிவி 400 பிவி ஃபார் த 100 பிவி கன்சிஸ்டன்சி. ஓல்டு சிஎன்சி வவுச்சர் 2,500 ரூபாய் ப்ராடக்ட் வச்சு எப்ப ஆயிரும்? ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ வெரி சிம்பிள் சார். ஆல்ரெடி எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை நீங்க அப்படியே அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பண்ணலாம். இது 3rd மந்தா இருக்கலாம், இது 4th மந்த்ல இருக்கலாம், இது 2nd மந்தா இருக்கலாம். சேம் 100 பிவியை நீங்க ஃபாலோ பண்ணி அந்த 4 மந்த் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணி 5th மந்த்ல உங்க ப்ராடக்ட் வவுச்சரை நீங்க எடுத்துக்க முடியும். இதே தான் சேம் 60 பிவிக்கும். 60 பிவிக்கும் சேம் ஸ்ட்ரக்சர். இந்த 60 பிவியும் நீங்க என்ன பண்ணலாம்? ஃபார் த எக்ஸாம்பிள், ஏப்ரல் மந்த்ல 4வது மாதத்துல 60 பிவி பண்ணியிருக்கேன். தென் மே மந்த்ல ஒரு 60 பிவி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாசம் ஜூன் சார், இப்பயும் 60 பிவி பண்ணிருங்க. இதுக்கு அடுத்த மாதம் 7வது மாதம் ஜூலை மாதம் 60 பிவி பண்ணிருங்க. அப்ப 4 மாசம் முழுமை அடைஞ்சிருச்சா? அந்த 4 மாசம் முழுமை அடைஞ்சதுக்கான டோட்டல் பிவிக்கான ப்ராடக்ட் வவுச்சர் உங்க ஐடியில கிரெடிட் ஆயிரும் ஆகஸ்ட் மந்த். வெரி சிம்பிள். அப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அது அப்படியே அந்த சுழற்சின்னு சொல்லக்கூடிய 4 மாதம் கம்ப்ளீட் ஆகக்கூடிய வரைக்கும் நீங்க அதே பிவிஸ பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த சிஎன்சி ஆஃபரை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த போஸ்டர்ல அகைன் செகண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சார், இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எனக்கு இப்போ 150 பிவி பிடிச்சிருக்கு, நான் ஆல்ரெடி 100 பிவி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் 150 பிவிக்குள்ளார வவுச்சருக்குள்ள வர முடியுமா? எஸ், யூ கேன் கம் டு நியூ சிஎன்சி ப்ராடக்ட் வவுச்சர். இது எப்படி வர்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் த எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்த் 4வது மாதம் ஒரு 100 பிவி பண்ணிட்டீங்க. 100 பிவி கன்சிஸ்டன்சி அங்கதான் ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல்ல. தென் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் மந்த்ல 100 பிவி உங்களுக்கு வந்து பண்ணிருக்கீங்க நீங்க. அப்போ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு?
உங்க 4 month சைக்கிள் 2 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப 2 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கம்பெனி இந்த மாசம் 6வது மாசம் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, சார் 150 பிவி சிஎன்சி கொண்டுட்டாங்க. இது 4 மாசம் பண்ண 4,000 ப்ராடக்ட் வச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப டோட்டலா 4 மாசத்துல 600 பிவி பண்ணாங்க அப்படின்னா 4,000 வச்சு கிடைக்குது. சார் எனக்கு இது கிடைக்காதா? நான் இப்ப இதுக்கு சுவிட்சவர் ஆக முடியாதா, மாற முடியாதுன்னா எஸ் நீங்க மாறலாம். எப்படி மாறலாம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓல்டு சிஎன்சியோட டோட்டல் பிவி அப்படின்னு எடுத்தோம்னா நீங்க ஏப்ரல்ல 100 பண்ணிருக்கீங்க, மேல 100 பண்ணிருக்கீங்க, அப்ப மொத்தம் 200 பிவி பண்ணிருக்கீங்க. இந்த 4,500 ப்ராடக்ட் வவுச்சருக்கு 4 மாசத்துல என்ன பண்ணிக்கணும், 600 பிவி பண்ணிக்கணும். இப்ப நீங்க ஆல்ரெடி 200 பிவி பண்ணிருக்கிறதால 200 மைனஸ் 600னா 400 பிவிக்கு நீங்க பண்ணணும். அப்ப 400 பிவி நீங்க என்ன பண்ணலன்னா வரக்கூடிய இந்த ஜூன் மந்த் 200 பிவி பண்ணிக்கலாம். தென் அதுக்கு அடுத்த மாதம் ஜூலை மந்த்ல 200 பிவி பண்ணிக்கலாம். அப்போ குமுலேட்டிவா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய டோட்டல் பிவி இந்த 4 மாச சுழற்சிக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, 600 பிவி தொட்டுருச்சு. உங்க டோட்டல் சைக்கிள் ஆஃப் சிஎன்சி 4 மாதத்துக்குள்ளேயே டோட்டல் பிவி 600 வந்ததால நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால இந்த 4,100 ப்ராடக்ட் வவுச்சரை ஆகஸ்ட் மந்த்ல எடுத்துக்க முடியும். அதுல முக்கியமான விஷயம், நீங்க ஆல்ரெடி 2 மாசம் பண்ணிக்கீங்க, அடுத்த 2 மாசத்துக்குள்ள பேலன்ஸ் பியை கம்ப்ளீட் பண்ணிடணும். எக்காரணத்தை கொண்டும் 100 பிவிக்கு கீழே ஒரு மந்த் கீழே போயிடக்கூடாது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா ஆல்ரெடி 100 பிவி கன்சிஸ்டன்சி இருக்கும்ல, அப்ப 100 பிவி கீழே போட்டு லாஸ்ட் மந்த் மொத்தமா போடுங்க, அப்படி போட முடியாது. அட்லீஸ்ட் நீங்க என்ன பிவி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிவிஸை மெயின்டைன் பண்ணி லாஸ்ட் 2 monthsல பேலன்ஸ் பிவிஸை பண்ணி என்ன பண்ணலாம், இந்த 4,100 ப்ராடக்ட் வவுச்சருக்குள்ள நீங்க வரலாம். ஸோ இன்னைக்கு சிஎன்சியை ரொம்ப கிளியரா இன்னைக்கு நம்ம பிராண்ட் ரொம்ப கிறிஸ்பியா கொடுத்துருக்காங்க. அப்ப ஈஸியா என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு ஏற்ற பெனிஃபிட்குள்ள அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதுதான் 2 எக்ஸாம்பிள் மூலியமா ரொம்ப கிளியரா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வேண்டிய பொருளை ஒரு 20 ப்ராடக்ட்ஸ், நம்மளோட 400க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு, ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுத்தாலே என்ன ஆயிரும், அழகா 150 பிவிய நீங்க கன்சல்டன்சிக்குள்ள வர முடியும். இட்ஸ் வெரி சிம்பிள். அதனாலதான் ஒவ்வொரு வெஸ்டிஜினின் முதல் கடமை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் ஆக்டிவிட்டியை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு சிஎன்சி தான் உங்க டீமை மிகப்பெரிய சக்சஸ்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு. ஸோ அதனால இந்த சிஎன்சி பத்தியான கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஸோ இதை நீங்க மறுபடியும் இந்த யூடியூப் லிங்க்ஸை உங்க டீமுக்கு அனுப்பி இதுக்கான கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்தரா இதை பத்தி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்க அப்ளைன்ட்டையோ இல்ல உங்களுடைய லீடர்ஸ்டையோ இல்ல என்கிட்டயோ நீங்க தாராளமா கேட்டு இந்த சிஎன்சிக்கான இதுக்கு மேல இருக்கக்கூடிய கிளாரிட்டிஸை நீங்க எடுத்துக்க முடியும். எப்பவுமே நம்ம வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மளால மிகப்பெரிய ஏர்னிங்ஸ்குள்ள போக முடியும். நம்ம வேலை செய்யல அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஏர்னிங்ஸ்குள்ள போக முடியும். சிஎன்சி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா நம்ம பிசினஸ்ல நம்ம மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்குள்ள போக முடியாது. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க சிஎன்சியை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுங்க.